வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாத காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அரங்கேறி வருகிறது. பொதுவாக நீதிமன்றங்களில் விவாகரத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவது அதிகரித்து வருகிறது என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெங்களூர் பகுதியை சார்ந்த ஒரு நபர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். அவர் பார்த்தா என்ற நபர், அவருக்கு வயது 37 ஆகிறது. அவருடைய மனைவி ரியா என்பவருக்கு 35 வயது ஆகிறது. இருவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இப்போ கடந்த மாதம் 27ஆம் தேதி திருமண நாள் வந்ததாக தெரிய வருகிறது. அந்த ரியா என்ற பெண்மணி தனது கணவர் திருமண நாளுக்கு பரிசு பொருள் வாங்கி தருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பார்த்தா என்ற நபருடைய தாத்தா இறந்து விட்டிருக்கிறார். அந்த இறந்த காரணத்தினாலே இந்த திருமண நாளை கொண்டாடுவதில் விருப்பமில்லாமல் இந்த பார்த்தா என்ற நபர் இருந்திருக்கிறார். திருமண நாள் அன்று இந்த பார்த்தா என்பவர் வழக்கம்போல் அலுவலகத்துக்கு சென்று விட்டு இரவு வீட்டிற்கு அவர் படுக்கை அறையில் படுத்து உறங்கிவிட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ரியா என்பவர் மிகுந்த கோபம் அடைந்து உடனே சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்து தனது கணவரை, அதாவது படுக்கை அறையில் படுத்து உறங்கிய கணவரை கத்தியால் குத்தி இருக்கிறார். உடனே அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அந்த ரியா என்ற பெண்மணி மீது வழக்கு பதிவு செய்து அவரை விடுவித்திருக்கிறார்கள். அதாவது காவல் நிலைய ஜாமீனிலே விடுவித்திருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலை அரங்கேறி இருப்பது தெரிய வருகிறது. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் ஆங்காங்கே கணவன் மனைவியிடையே வன்முறை வெறியாட்டங்கள் நீடித்து வருவது தெரிய வருகிறது. இது பல்வேறு வழக்குகள் செய்தித்தாள்களில், தொலைக்காட்சி செய்திகளில், ஊடக வலைதளங்களில் மற்றும் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு குறித்தும் பல்வேறு செய்திகளின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து அன்பை பரிமாறும் ஒரு பண்பு என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவதை இது கோடிட்டு காட்டுகிறது. பரிசு பொருள் என்பது பார்த்திங்கன்னா, இப்போ அந்த நபர் இந்த ஒரு திருமண நாளுக்கு பரிசு பொருள் தரவில்லை என்று அவரை கத்தியால் குத்திவிட்டால் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடும் அதிகரித்து, வஞ்சக எண்ணம் அதிகரித்து, ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் எண்ணத்தோடு இறுதியில் அதில் விவாகரத்து வழக்கில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. இருவரும் பிரிந்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அந்த தாத்தா என்பவர் இறந்திருக்கிறார், அந்த பார்த்தாவுடைய தாத்தா. அதனால் திருமண நாளை கொண்டாடவில்லை. இந்த திருமண நாள் இல்லை என்றால் வாழ்நாளில் அடுத்தடுத்து வருடங்களில் வரக்கூடிய திருமண நாளை வெகு விமர்சனையாக கொண்டாடக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் மனிதனுடைய பொருளாதாரம் ஏற்றம் பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ அடுத்த திருமண நாளில் அவர் இருந்தார்னா அவர் பரிசு பொருள் கொடுக்கக்கூடிய நிலையும் சூழலும் இருக்கிறது. அப்போ கணவன் மனைவியிடையே அன்பு பரிமாற்றம் தான் ஒரு மிகப்பெரிய பரிசு பொருளாக இருக்கக்கூடும். அது இல்லை, புரிதல் இல்லை என்பது கணவன் மனைவியிடையே ஒரு வலுவான உறவை கட்டமைக்கக்கூடிய சூழல் இருக்காது. ஆகவே பரிசு பொருளை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு கணவன் மனைவி தனது வாழ்நாளை இறுதி வரை கொண்டு செல்ல முடியாது என்பது தெரிய வருகிறது. அப்போ இறுதி வரை கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய புரிதலும், ஒருவருக்கொருவர் புரிதலும் அன்பு பரிமாற்றம் மட்டுமே அவர்களின் வாழ்நாளில் முழுவதும் மற்றும் அவர்கள் வாழ்க்கையை இறுதி வரை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். இது இரண்டும் இருந்தாவே குடும்பங்களில் அமைதி இருக்கும், பொருளாதாரம் இருக்கும் மற்றும் அன்றாடம் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை சரிவரை செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அதை விடுத்து கணவனும் மனைவியும் இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்து ஒருவரின் குறைபாடுகளை மற்றொருவர் கூறிக்கொண்டு வஞ்சக எண்ணத்தோடு மிகுந்த அதாவது சண்டை சச்சரவோடு இருக்கின்ற சூழல் அதிகரித்தால் அது இறுதியில் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கில் கொண்டு போய் விட்டுவிடும். பொதுவாக கணவனுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கிறது. அவர்கள் பொருளாதாரத்தை வலுவாக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாடம் பணிக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. மனைவிக்கும் அது போன்ற பணிக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இருவரும் இணைந்து தனது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டிய நிலையும் தங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பொறுப்பு மக்களாகிய நம் அனைவருக்கும் இருக்கும்போது இதையெல்லாம் விடுத்துவிட்டு கணவன் மனைவி இருவருக்கிடையே தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்காக அவர்கள் நீதிமன்றம் சென்று அங்கே கால் கெடுக்க நின்று கொண்டிருப்பது அவர்களுடைய
கடமையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாழடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கும் மனப்போக்கு மேலோங்கி இருக்கும் குடும்பங்களில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் வாழ்வும் வளமாகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உரிய பண்பு கூறுகளை வந்து பின்பற்ற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து கட்டமைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். பரிசு பொருள்கள் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது. அதையும் தாண்டி பல்வேறு விதமான உயர்வான விஷயங்கள் நமது வாழ்நாளிலே புதிந்து உள்ளன. அரிய விஷயங்களை தேடி நாம் அன்றாடம் வந்து பயணித்து அதை வந்து நாம் அடைய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கலாம். அப்போ வந்து அதுக்காக நம்ம வந்து நேரத்தை செலவிடலாம். ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சார்ந்த காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வெளியிடுகிறோம். மேலும் நம்ம திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கும் உரிய வீடியோக்களோ அல்லது பதில்களோ நாங்கள் தெரிவிக்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சமூகத்தில் மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.